இலங்கையோட 9வது அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெறுது. மிக முக்கியமான தேர்தல் இது என்று குறிப்பிடலாம். காரணம், இதற்கு முந்தைய தேர்தல்களில் இருந்து இது பல்வேறு வகைகளில் வேறுபட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று பொருளாதார நெருக்கடி 2022ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதனால இலங்கை மக்கள் மத்தியிலையும் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. அது தவிர உலக நாடுகளும் இந்த தேர்தலை உற்று நோக்கி வராங்க, குறிப்பா இந்தியாவும். தற்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு கார்த்திகை செல்வன், நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது முந்தைய தேர்தல்களை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமா எல்லா தேர்தலும் முக்கியம்தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் புவிசார் அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூட. இப்ப நமக்கு இந்தியாவுக்கு எப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நாடுன்னு பாக்குறோமோ, அதே போல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமே கூட முக்கியமான ஒரு நாடு. அதனாலதான் அதுல ஒரு கவனம் அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அம்சங்களை பாக்குறோம். ஒண்ணு, முதல் முறையா ஒரு முத்தரப்பு மோதல் அப்படிங்கிறது நடக்குது. எப்பவுமே இருதுருவ அரசியல் மாதிரிதான் இருப்பாங்க. 2 வேட்பாளர்கள் தான் பிரதானமா இருப்பாங்க. அதுல 50% வாக்குகளை பெறக்கூடியவர் வெற்றி பெற முடியுங்கிற இடத்துல இருந்து இந்த தேர்தல் நடைபெறும். ஆனா இந்த முறை இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிபர் ரணில் களத்துல இருக்கிறாரு. அதே போல சஜித் பிரேமதாசா இன்னொரு பிரதமர் வேட்பாளராக அதிபர் வேட்பாளராக களத்துல முன்னணியில் இருக்கிறத பாக்குறோம். அதே போல கடந்த தேர்தலில் 3.16% வாக்குகள் தான் பெற்றாங்க இந்த மக்கள் விடுதலை முன்னணின்னு சொல்லக்கூடிய ஜேபிசி தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பு. அதனுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர் ஒரு முக்கியமான வேட்பாளராக இந்த முறை வந்திருக்கிறாரு. அவர் இந்த முறை நல்ல ஒரு வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்குது. 10 மடங்கு வரைக்கும் உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ களம் 3 மும்முனை போட்டின்னு மாறி இருக்கிறதுனால 2வது சுற்று எண்ணிக்கைக்கும் போகுங்கிறது ஒண்ணு. அப்புறம் பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக பரப்புரையை 3 பேருமே மேற்கொண்டிருக்காங்க. நமல் ராஜபக்சே களத்துல இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் நமலும் இந்த முறை போட்டியிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் வெற்றி பெற முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் கட்சியை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போட்டியா மட்டும்தான் அவர் களத்தில் இருக்காரு. அதனால மும்முனை போட்டியில 3 பேருமே ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்திய பரப்புரை மேற்கொள்றாங்க. பொதுவா ஒரு கடந்த 20 ஆண்டுகள்ல ராஜபக்சே குடும்பம் ரொம்ப டாமினண்டா இந்த தேர்தல்கள்ல இருப்பாங்க. சிறிசேனா வெற்றி பெற்ற தேர்தலா இருக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு, அதுக்கு முன்னாடி மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தினுடைய டாமினன்ஸ் நிறைய இருக்கும் தேர்தல்ல. அவங்க அந்த தாக்கம் இல்லாத ஒரு தேர்தல்னு இந்த முறை சொல்ல முடியும். அதனாலேயே கூட இந்த முறை 3 பேருக்குமே சிறுபான்மை வாக்குகளும் முக்கியமா இருக்கிறதுனால அந்த சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறத மையப்பொருளாக வைத்து ஒரு பரப்புரைங்கிறது பெரிய அளவுக்கு நடத்தப்படலை. பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் நாட்டினோட வளர்ச்சி, ரொம்ப குறிப்பா சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கறத தான் இப்போ அவங்க முன்வைக்கிறாங்க. அனுராவுடைய அந்த முக்கியமான ஒரு கேம்பெயின் சிஸ்டம் சேஞ்ச், ஊழல் எதிர்ப்பு, இந்த 2ஐயும் அவர் முன்வைக்கிறார். அதனால இளைஞர்களுடைய வாக்கு, இது சிங்கள பகுதி அல்லது தமிழ் பகுதின்னு இல்லை, எல்லா பகுதியிலுமே இளைஞருடைய வாக்கை அவர் அதிகமா கவரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. சஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் குரோத்ங்கிற ஒரு இடத்தை தான் அவரும் முன்வைக்கிறாரு. ஸோ ரணில் நான் 2 வருஷத்துல பொருளாதார பிரச்சனையை கையாண்டிருக்கேன், என்னாலதான் IMF-ஓட திட்டங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல இருந்தா பொருளாதாரம் அல்லது நாட்டோட வளர்ச்சிங்கிறது மையப்பொருளாகும். சிங்கள பேரினவாதம்ங்கிறது பின்தங்கியும் இருக்குது. பொதுவாகவே இந்த ஒரு போலரைசேஷன் அட்டெம்ப்ட் எடுத்துட்டே இருப்பாங்க. இந்த முறை அப்படி இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. தமிழர்கள் மத்தியில ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை அதற்கு பெரிய அளவுக்கு எவ்வளவு ஆதரவு வரும் அப்படிங்கிறதும், வெற்றியை தீர்மானிக்கிறது அல்லது தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்களாங்கிறதும் ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா தமிழ் பகுதிகளில் இப்போ TNA கிடையாது. முன்னாடி தேர்தல்களில் தமிழ் நேஷனல் அலையன்ஸ் இருந்தாங்க. இப்ப அது வேறு விதமாக வர்றதுனாலையும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக யார் இருப்பாங்கங்கிற கேள்வி இருக்கு. இப்ப காணி பிரச்சனை, அதாவது நிலங்களை முழுமையா கையகப்படுத்துறாங்க தமிழர்களுடைய நிலங்களை, அல்லது இராணுவம் குவிக்கப்படுறது, அந்த இறுதி போருக்கு பிறகான எந்த மாற்றமும் இல்லை, தொடர்ச்சியா அது நடந்துட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, இதையெல்லாம் மாற்றக்கூடிய அல்லது தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? இந்த 3 பேர்ல யார் வந்தாலும் இந்த சிக்கல்களை தீர்க்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்படி முக்கியமா 3 அம்சங்கள் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பொருளாதாரம், நாட்டோட வளர்ச்சி, முத்தரப்பு மோதல், இதுல யார் வெற்றி பெறாங்கிறது. அப்புறம் மற்ற நாடுகளுடைய இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்கு. சிவரஞ்சனி, நம்ம மற்ற
இலங்கைக்கு சென்று வந்து அல்லது இலங்கை தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான். 75 ஆண்டுகள்ல இலங்கை சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல முதல் முறையா அங்க ஊழல் எதிர்ப்புங்கிறதும் இங்க தொடர்ச்சியா ஆட்சி பொறுப்புல இருந்த இந்த 2 கட்சிகளால தான் நாட்டோடைய பின்னடைவு அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதனால இப்போ அனுரகுமார ஒரு பெரிய ஒரு சக்தியா அங்க உருவாக்கி இருக்கிறாரு. ஜேவிபி தலைமையிலான அந்த கூட்டமைப்பு ஒரு சக்தியாக உருவாக்கி இருக்கிறது. ஆனா வெற்றி பெறக்கூடியதாக மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அது முத்தரப்பு மோதல் என்பதாக, மும்முனை போட்டி என்பதாக மாறி இருப்பதற்கான அடிப்படை காரணம் அனுரகுமாரா. இவங்க மார்க்சிய சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அடிப்படையில எளிய மக்களுக்கான ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம்னு தொடர்ச்சியாக சொல்லக்கூடியவர்கள். எனவே அந்த அவர்களுக்கான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. சிறுபான்மை வாக்குகளும் முக்கியம். 25% சிறுபான்மை வாக்குகள் அங்க இருக்கு, 75% சிங்களர்களுடைய வாக்கு. அப்ப 3 பேருமே சிங்களர்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சிறுபான்மை வாக்குகளை அதிகம் பெறக்கூடியவர்களுக்கான வெற்றி என்பதாகவும் இது மாறலாம். எனவே அந்த அடிப்படையிலும் தேர்தலில் வந்து எல்லோருமே உற்று நோக்கக்கூடியதாக மாறி இருக்கு. நன்றி திரு கார்த்திகை செல்வன்.